அப்படியே கடந்து போயிடாதீங்க. லாஸ்ட் 5 minutes உங்களுக்கு கிடைக்க போற இன்ஃபர்மேஷன் தான் உங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஏன்னா என்னோட லைஃப் அப்படிதான் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. சரிங்களா? அப்போ வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் வந்துட்டு இல்லாம இருந்தது. 3வது நாள்ல இருந்து ப்ரீடிகேஷன் நார்மல் ஆச்சு. 20 கிலோ வெயிட் குறைச்சிட்டு திருப்பி டாக்டர் போற. டாக்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விசிட் வேண்டாம், நல்லா இருக்கீங்க, ஆப்ரேஷனே தேவையில்லைன்றாங்க. இனி வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு. ஒரு டேப்லெட் இல்லை, ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன் கிடையாது. ஃபேமிலியோட ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். நான் சிங்கிளா பண்ணேன். பட் நான் என்ன பண்ணேன்னா என்னோட சப்போர்ட்டா வந்துட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இனிய வரைக்கும் நான் வந்துட்டு ஃபேமிலியோட பண்றதுனால தான் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஜெனரேஷன் என்னோட பொண்ணு உள்ள எடுத்தே இருக்காங்க. அதோட விளைவு தான் என்னால் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ண முடியும். மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சஸ். இப்போதான் சின்ன பொண்ணு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பாலாம் சப்போர்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே தெரியாம ஜீரோவா வந்தேன். கோச் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கோச்சஸ் ட்ரைனிங்ல கூட சொன்னாரு முத்து சார், என்னன்னா யாரா கோச் கூட கனெக்ட் ஆகிட்டீங்களோ 100% நீங்க வந்துட்டு சக்சஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. 50% வந்துட்டு அப்ளைன் கோச்சஸ், 25% பார்த்தீங்கன்னா சிஸ்டம். ஸோ இது 3மே நான் கையை பிடிச்சிட்டேன். அதோட விளைவு ஹெல்த்தியா இருக்கேன். சரி, இந்த ஹெல்த்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய் கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு. இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். இந்த மாதிரி எக்ஸலண்டான ட்ரைனிங் சப்போர்ட் சிஸ்டர் கனெக்ட் பண்ணாங்க. கிடைச்சது. இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம நான் என்ன பண்ணேன்னா டீச்சர் வேலை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். நான் சொன்னேன் மெகா குரூப் மீட்டிங்ல லாஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 minutesல கிடைக்கும். என்ன கிடைச்சு தெரியுமா? மனுஷர் எனக்கு கூப்பிட்டாரு. ஒரே ஒரு எஃப்என் டப்பால என் வேலையை விட வச்சுட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு இன்கம் எவ்வளோமா? நான் வெறும் 9,000 தான். இந்த எஃப்என் டப்பாவை நீ விட்டானா உனக்கு எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? எனக்கு ப்ராஃபிட் உள்ள கிடைக்கும். அந்த இன்கம் நீ இதில் எடுக்கலான்னு அப்படியே நம்பினாங்க. 2 மாசத்துல வேலை விட்டேன். கோச்சஸை பிடிச்சிக்கிட்டேன், சிஸ்டமை பிடிச்சிக்கிட்டேன். அவங்க சொல்லி